12th max example 3.22 it is known that the roots of the equation அப்படினு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க are in arithmetic progression. அதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து arithmetic progressionல இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த ரூட்ஸ் என்னங்கிறத நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரூட்ஸ் ஆர் இன் ஏபி. ரூட்ஸ் ஆர் இன் ஏபினா அந்த ரூட்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பவர் 3 இருக்கு இல்லையா, ஹையஸ்ட் டிகிரி என்னது 3. ஸோ அத்தனை ரூட்ஸ் இருக்குது. அந்த ரூட்ஸ்னா காமன் டிஃப்ரென்ஸ் என்னது சேமாக இருக்கணும் இல்லையா. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி பாருங்கள், பீட்டான்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி பாருங்கள், பீட்டான்னு கிடைக்கும். ஸோ காமனாக ஒரே டேர்ம் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸாக கிடைக்குது. சரியா? அதுதான் என்னது ஏபியில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துன்னா அது ஏபியில் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கிற போகிற ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், பிசிடி எல்லாத்தையும் எழுதிக்க வேண்டியதான். ஏங்கிறது என்னது எக்ஸ் கியூப்ன்ற கோஎஃபிஷியன்ட்டு, பிங்கிறது அதை விட கம்மி டிகிரி உள்ள கோஎஃபிஷியன்ட், அண்ட் சிங்கிறது அதுக்கு நெக்ஸ்ட்டு பவர் உள்ள கோஎஃபிஷியன்ட், நெக்ஸ்ட் டிங்கிறது கான்ஸ்டன்ட், ஃபைனலாக இருக்கிற கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஏபிசிடி எழுதியாச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்வோம், சமேஷன் 1 கண்டுபிடிப்போம். சமேஷன் 1ங்கிறது என்னது, இருக்கிற ரூட்ஸினுடைய அடிஷன். ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பீட்டாவும் ப்ளஸ் பீட்டாவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 3 ஆல்ஃபான்னு இருக்கும். ஜென்ரலாக ஃபார்முலா என்ன, சமேஷன் 1க்கு மைனஸ் பி பை ஏ. இங்கே பி என்னது மைனஸ் 6. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் 6ன்னு போட்டுக்கணும். டிவைடட் பை ஏங்கிறது 1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6. 6 டிவைடட் பை 1ங்கிறது 6. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த 3யை கீழே கொண்டு போயிடுங்க. 6/3 விச் இஸ் ஈக்குவல் டு 2. அதாவது ஆல்ஃபாவோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம இந்த ஈக்குவேஷனை என்ன செஞ்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படி மல்டிப்ளை பண்ணி அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சாச்சு, ஒரு ரூட் கிடச்சிருச்சு. அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், சிந்தட்டிக் டிவிஷனில் நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை விட நெக்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன், லோயஸ்ட் நெக்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி நம்ம ஈஸியாக ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டிகிரிங்கும் போது அது ஸ்கொயரில் வரும். ஸோ செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஃபேக்டரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிங்க. 1 மைனஸ் 6 மைனஸ் 4 24. அந்த ஆர்டர் வைஸில் எழுதிக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, ஒரு அதாவது எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர்லேயே இருக்கணும். 3 2 1 and 0 அந்த மாதிரி ஆர்டர்லேயே. ஏதாவது ஒரு டேர்ம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல 0 ஃபில் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன, இதுக்கு ரூட் வந்து 2ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 2வை இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் எப்போவுமே 0 போடுவோம். இந்த 1 + 0 1. நெக்ஸ்ட் என்ன செய்வோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம், 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணுங்கள், -4 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே வந்த ஆன்சரை திருப்பி இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -4 × 2 -8. இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணிங்க, -12 கிடைக்கும். ஸோ இது -12ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது -24 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன செய்யணும், இங்கே 3 நம்பர்ஸ் வந்திருக்கு இல்லையா, இதை என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் கியூபுக்கு அடுத்தது என்னது, 3க்கு கீழே உள்ள நம்பர் 2 இல்லையா, 3யை விட குறைச்ச நம்பர் அடுத்து நெக்ஸ்ட்டு குறைச்ச நம்பர் வந்து 2. ஸோ 2லேருந்து இதை நம்பர் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? 1ங்கும்போது அது நம்ம போடலாம், போடாமலும் இருக்கலாம். 1x² போடலாம், இல்லை வெறும் x² போடலாம். நெக்ஸ்ட்டு -4x -12 ஈக்குவல் டு 0. அப்படியே ஒரு டிகிரி குறைச்சி எழுதிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ப்ராடக்ட் என்னது -12, சம் வந்து -4. நெக்ஸ்ட் என்ன 6 2s are 12ன்னு சொல்லிக்கலாம். ஒரு இடத்துல மைனஸ் சைன் வந்திருக்கு, அண்டு ப்ராடக்ட்டில் மைனஸ் சைன் வந்துன்னா ஏதாவது ஒரு நம்பரில் தான் மைனஸ் சைன் இருக்குதுன்னு அர்த்தம். அண்டு இங்கே சம்மில் வந்து மைனஸ் இருக்கிறதுனால கிரேட்டர் நம்பர் சைனுக்கு நம்ம நெகட்டிவ் சைன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ரூட்ஸு கண்டுபிடிச்சாச்சு. x - 6 x + 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இண்டிவிஜுவலாக ஒரு டேர்மையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது x இஸ் ஈக்குவல் டு 6. அப்படியே இதை சைனை மாற்றி எழுதிக்க வேண்டியதான் எல்லாத்துலேயும். x இஸ் ஈக்குவல் டு -2. ஓகேவா? இப்போ ரூட்ஸ் எழுதிட வேண்டியதான். ரூட்ஸ் ஆர் 3 ரூட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ஃபாங்கிறது என்னது, எக்ஸு தான். ஓகேவா? அதுக்கு நேமிங் வந்து ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? எல்லாமே எக்ஸு தான். இந்த 3மே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாமே என்னது, அந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் தான். 3மே ரூட்ஸ் தான். ஓகேவா? இது ஏன் எக்ஸில் இருக்குது, இது ஏன் ஆல்ஃபாவில் இருக்குன்னா, இது நம்ம மெத்தட் இந்த படி போடும்போது அது ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம், அதனால் அது ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டாலும் அது எக்ஸினுடைய ரூட்டு தான். ஓகேவா? இது வந்து x² இந்த சிந்தட்டிக் டிவிஷனில் பண்ணும்போது x² அந்த டேர்மில் தான் வரும். ஸோ அந்த டேர்மில் வரும்போது எக்ஸுக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம் டேரெக்டாக. ஓகேவா? அதனால தான் அந்த மாதிரி ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா?
இப்போ சென்டரில் ஆல்ஃபா இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆல்ஃபாங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறத சென்டரில் எழுதிக்கலாம். மற்ற 2 வேல்யூ நம்ம எப்படி எழுதிக்கலாமோ அதுமாதிரி எழுதிக்கலாம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இருக்குது. நம்ம வந்து இந்த 6 வேணாலும் முன்னாடி எழுதிக்கலாம், -2 வேணாலும் முன்னாடி எழுதிக்கலாம். எப்படி எழுதினாலும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 2 - 6ங்கும்போது -4, -2 -2ங்கும்போது -4. அதே காமன் டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் ஆகுது. ஸோ அந்த வரிசல் படி எழுதிக்கிறோம், அந்த ஏபிங்கிற அந்த சீரீஸ் அந்த ஆர்டர் படி எழுதிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? 3 ரூட்ஸ் இதுதான்.